நாகை வேதாரண்யத்தில் மீனவர்களை கற்களால் தாக்கி 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கி கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்ன? தற்போது கடலோர காவல்படை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்துள்ள ஆற்காட்டுத்துறை மீனவ கிராமத்திலிருந்து இந்த சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் போட்ல 4 மீனவர்கள் நேற்று இரவு கோடியக்கரை அருகே கடலில் வலை விரித்து மீன்பிடித்து கொண்டிருந்தனர். அப்போது இலங்கை கடற்பகுதியில் இருந்து அதிவேகமாக இந்த கோடியக்கரை பகுதிக்குள் நுழைந்த, அதாவது இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் இந்த தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகை சுற்றி வளைத்து கற்களால் தாக்கியுள்ளனர். மேலும் இந்த படகில் ஏறிய அந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த மீனவர்களை தாக்கிவிட்டு அவர்கள் வைத்திருந்த மீன்கள் மற்றும் 300 கிலோ அந்த வலைகளை, அதாவது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை அறுத்து பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த சம்பவத்துல நிலை குலைந்து போன அந்த மீனவர்கள் செய்வதறியாது வெறுங்கையுடன் இன்றைக்கு ஆற்காட்டுத்துறைக்கு கரை திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவர்கள் இந்த தாக்கப்பட்டு அவர்களது மீன்பிடி தளவாட பொருட்கள் பறிக்கப்பட்டது குறித்து வேதாரண்யத்தில் உள்ள தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார்கள். வேதாரண்யம் போலீசாரும் இது குறித்து அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தமிழக எல்லைக்குள்ளேயே ஊடுருவி இங்கு உள்ள மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அவர்கள் வலைகள், இன்ஜின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிப்பது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த விவகாரத்துல மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதே போல மத்திய அரசு கோடியக்கரை பகுதியில் தொடர்ந்து தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க இயலும் என அப்பகுதி மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இது போல நடைபெற்று வருவது தமிழக மீனவர் மத்தியில் இந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அத்துமீறல் என்பது ஒரு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு சரியான உகந்த நேரம் இல்லை என அவர்கள் கருதுகிறார்கள். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.